வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே எப்படி முருங்கைத்தலை சூப் செய்யறது கைஸ் பார்க்க போகிறோம். அது ஹெல்த்துக்கும் ரொம்ப பெனிஃபிட்டடானது கைஸ். ஸோ நான் அதுக்காக முருங்கைத்தலை எடுத்து நல்லா ஊற வச்சு கழுவிருக்கேன் கைஸ். அதுக்கப்புறம் கைஸ் நல்லா கழுவி வச்சதுக்கப்புறம் இது கொஞ்சம் நேரம் தள்ளி வச்சுட்டு இதில் குருமிளகு, சீரகம், பூண்டு எல்லாம் போட்டு நல்லா குத்திக்கணும் கைஸ். நல்லா குத்திக்கணும் கைஸ். குத்திட்டு இதே சைடில் இதை நல்லா எடுத்து நம்ம தள்ளி வச்சுருந்தோம். இந்த முருங்கைத்தலை சூப்பில் முருங்கைத்தலையில் எல்லாத்தையும் எடுத்து உள்ள போட்டுக்கலாம் கைஸ். அதுக்கப்புறம் டொமேட்டோ ஒரு சின்ன டொமேட்டோவாக பார்த்து அதை அரியலாம் கைஸ். அரிஞ்சு நல்லா பீஸஸாக அரிஞ்சு இதையை நல்லா உள்ள போட்டு கொஞ்சம் கசக்கி போடணுங்க. போட்டுட்டு உனி எடுக்க போகிறது சால்ட்டு கல் உப்பு போடலாங்க. நம்மளோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் அதை ஸ்டவ்வில் வச்சு நல்லா பாயில் பண்ணணுங்க. கண்டினியூஸாக மற்ற சூப்ஸ் மாதிரி கலக்க வேண்டியதில்லை. கேப் விட்டு கலக்கலாம். ஒரு 15 to 20 minutes பாயில் ஆகணும். ஸோ கைஸ், இப்போ நமக்கு சூப் ரெடி ஆகிடுச்சு. இதை ஸ்டவ்லேருந்து கீழே எடுத்துக்கலாம் கைஸ். அப்புறமா சூப்பை வடிகட்டணும் கைஸ். நல்லா கட்டணும் கைஸ். கட்டிட்டு எடுத்தால் நம்மளுக்கு இப்போ முருங்கைத்தலை சூப் ரெடி ஆகிடுச்சுங்க கைஸ். நல்லா பெனிஃபிட்டடாக இருக்குங்க கைஸ். இந்த மாதிரி சூப்பை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி குடிக்கலாங்க கைஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.